ஹாய் மக்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வடகறி. வடகறினாவே பொதுவாக எல்லாரும் கடலைப்பருப்பு வச்சு செய்வாங்க. ஆனால் இன்றைக்கி உங்களுக்காக நான் 4 வகையான பருப்புகளை வச்சு சுவையான முறையில் வடகறி குழம்பு செஞ்சு காமிக்க போகிறேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்தலாம். 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்துக்கலாம், 2 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு. இது எல்லாத்தையும் 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். நல்லா தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு 3 மணி நேரம் ஊற வச்சுருங்க. பாருங்கள், 3 மணி நேரத்துக்கு அப்புறம் நல்லா ஊறி வந்துருச்சு. இந்த அளவுக்கு போதும். இப்போ இந்த தண்ணியை கீழே ஊற்றிட வேண்டாம். இந்த பருப்பை மட்டும் மிக்ஸி ஜாரில் போட்டு 1 டீஸ்பூன் சோம்பு, 1 வரமிளகாய், இந்த பருப்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு, சிறிதளவு கறிவேப்பிலை மூடி போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ அதே மிக்ஸி ஜாரில் மசாலா பேஸ்ட்டுக்கு 5 டேபிள் ஸ்பூன் துருவிய தேங்காய் எடுத்துக்கங்க, 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, நாட்டு பூண்டு ஒரு 5 இல்லைன்னா 6, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு துண்டு பட்டை, 4 கிராம்பு, அன்னாசிப்பூ 1, 4 முந்திரி, 1 டீஸ்பூன் சோம்பு. பருப்பு ஊற வச்ச தண்ணியை கொஞ்சம் ஊற்றி வரமிளகாய் 2 போட்டிருக்கேன். காரம் அதிகமாக வேணுங்கிறவங்க கூடுதலாக கூட சேர்த்திட்டு ஃபைன் பேஸ்ட்டாக இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம பருப்பு அரைச்சி வச்சதை எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா குட்டி குட்டி தூள் பக்கடா மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாம். நம்ம 4 வகையான பருப்பு போட்டு இந்த வடைக்கறி செய்கிறதுனால இந்த வடை நீங்கள் பொரிக்கும் போதே வீட்டுக்குள்ளே அவ்வளோ வாசம் வருங்க. இப்போ எடுத்துடலாம். இதே மாதிரி இன்னொரு பேட்ச் போட்டு எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, வடையெல்லாம் எடுத்தாச்சு. இனி நம்ம குருமா செய்ய ஆரம்பிச்சிடலாம். பேனில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்குங்க. 1 பிரியாணி இலை, 2 பெரிய வெங்காயம் மீடியம் சைஸில் எடுத்திருக்கேன். இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் தக்காளி பார்த்திங்கன்னா உங்களுக்கு குருமா எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் அதை சேர்த்திக்கலாம். நான் 2 பெரிய வெங்காயத்துக்கு 4 தக்காளி சேர்க்குறேன். இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்குங்க. உப்பு நம்ம ஏற்கனவே வடை பருப்புலையும் போட்டிருக்கோம், இந்த இடத்துலையும் போட்டிருக்கிறோம். கடைசியில் உங்களுக்கு தேவைப்பட்டால் மட்டும் குருமாவில் சேர்த்திக்குங்க. இது நல்லா தொக்கு பதம் வர வரைக்கும் நல்லா வேக விட்டு எடுத்துக்குங்க. இந்தளவுக்கு நல்லா மசிச்சு விட்டுக்குங்க. இப்போது நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம ஊற வச்ச தண்ணியை 2 டம்ளர் அளவுக்கு சேர்த்திக்கலாம். நான் இன்றைக்கி இந்த குருமாவுக்கு 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்திருக்கேன். இது நல்லா 2 கொதி வந்ததுக்கு அப்புறமா அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை இதற்குள்ளே போட்டுக்கலாம். இப்போ இந்த மிக்ஸி ஜாருக்கு ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு அதையும் வாஷ் பண்ணி இதுக்குள்ளே ஊற்றிக்கலாம். இது நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ இது எல்லாமே பச்சையாக தான் போட்டு அரைச்சிருக்கோம். தண்ணியோட அளவு பாருங்கள், இந்த அளவுக்கே போதும். இது நல்லா கொதிச்சு வரணும். சிம்லேயே மூடி போட்டு 10 நிமிஷம் நல்லா வேக விட்டுருங்க. இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஏன்னா தேங்காய் முந்திரி போட்டிருக்கனால அடிப்பத்த ஆரம்பிக்கும். கிளறி விட்டுட்டு கொத்தமல்லி தழை கொஞ்சமும் கறிவேப்பிலை சிறிதளவும் போட்டு அப்படியே மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இன்னும் ஒரு 5 நிமிஷம் நல்லா வெந்து வரட்டும். இப்போ பாருங்கள், 10 நிமிஷம் ஆயிடுச்சு. கலரும் மாறி இருக்குது. குழம்பும் ஓரளவுக்கு நல்லா திக்காகவே ஆயிடுச்சு.
இது தாங்க கரெக்டான அளவு. இந்த ஸ்டேஜில் தான் நம்ம வடையை சேர்த்தணும். வடை போட்டதுக்கப்புறம் 1 நிமிஷம் இல்லைன்னா 2 நிமிஷம் வரைக்கும் சிம்மில் வெந்தால் போதும். இப்போ பாருங்கள் 2 நிமிஷத்துக்கு அப்புறம் குழம்பு நல்லா திக்காயிருச்சு. உங்களுக்கு இவ்வளோ திக்னஸ் வேண்டாம், இன்னும் கொஞ்சம் இலகலாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 1/2 டம்ளர் சுடுதண்ணி நீங்கள் ஊற்றி ஒரு 30 செகண்ட் கொதிக்க விட்டிங்கன்னா போதும். அவ்வளோதாங்க. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அப்படியே மூடி போட்டு 1/2 மணி நேரம் விட்டுருங்க. 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் பாருங்கள் வடை நல்லா குழம்புல ஊறி குழம்பு நல்லா திக்காயிருச்சு. இப்போது ஒரு வடை எடுத்து ஸ்பூனில் அப்படியே கட் பண்ணி பார்ப்போம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வெந்து வந்திருக்கு, நல்லா ஊறி இருக்குது. இப்படி இருந்தால் தாங்க தோசையோட தொட்டு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, சூப்பரான வடைக்கறி ரெடி ஆயிடுச்சு. நாங்கள் இன்றைக்கி முருங்கைப்பொடி தோசையோட இந்த வடைக்கறி தொட்டு சாப்பிட்டோம். செமையாக இருந்ததுங்க. நீங்களும் உங்களுக்கு பிடித்தமான முறையில் உங்களுக்கு பிடித்த தோசையை இந்த வடைக்கறி தொட்டு சாப்பிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நாளை வேறொரு பதிவில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.